நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா அது விஜய் டிவியில் மாநகர பேருந்துலேருந்து ஒருத்தர் இறங்கி வரானே அப்படின்னு பார்த்து நடந்தது என்ன 4வது எபிசோடுக்காக மாநகர பேருந்தில் நடக்கிற அநியாயம் அக்கிரமாயம் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கான ஷோ நினச்சிடாதீங்க. அட்டகத்தி ரூட்டு தலை அப்படின்ற ஒரு ஃபென்டாஸ்டிக் ஷோவில் 2 அட்டகத்தியோடு வந்து நிற்கிறேன். ஃபுட்பால் அடிக்கிறதுலாம் நான் ஒரு கிங்குடா. பக்கத்தில் 2 பேரும் வழி காமிச்சிருக்கிறானுங்களே, இவனுக்கு தான் அந்த ரூட்டு தலை ஜிங்கா புங்கா பாய்ஸ். இவன் 2 குழந்தைக்கு அப்பா மாதிரி, சின்னி தயன் சித்தப்பா பையன் மாதிரி இருந்தாலும் இவனு ஒரு ரூட்டு தலை. இந்த பையன் வறுமை நிறம் சிவப்பு மாதிரி இருந்தாலும் இவனு ஒரு ரூட்டு தலை. ஸோ ரூட்டு தலைனா என்ன அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக மயிலாப்பூர் மாட வீதியில் இருக்கிற ஆண்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஸோ ரூட்டு தலை யார், அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இந்த ஜிங்கா புங்கா பாய்ஸ் கூட நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரூட்டு தலைன்ற மேட்ரு என்னது, அது யார் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர், திண்டுக்கல், ஈரோட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதுன்றதுனால ஒரு ஸ்பெஷல் ஷோவில் இந்த படத்தில் நடித்த ஒரு பெரிய நடிகர் நீங்கள் நின்றுக்கிறார், ஜிங்கா புங்கா பூதம். உங்கள் பேர் சொல்லுங்கள், என்ன கேரக்டரில் நடிச்சிருக்கிறீங்க? என் பேர் ஜெயன். இதில் வந்து அட்டகத்தி ஹீரோ ரூட்டு தலை அவரோட ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாங்க காலேஜில். ஆக்சுவலாக படம் எடுக்கிறது முன்னாடி டேரக்டர் ரூட்டு தலை இந்த ரூட் கேங் அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு சுத்தமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுங்க. ஏன்னா நான் படித்த லயோலா காலேஜில் படித்தேன். அதுக்கப்புறமா இந்த படத்துக்காக ட்ரைனிங் எப்படி ஃபுட்பாலில் தொங்கணும் அதெல்லாம் சொல்லிட்டு பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, நல்லா இருந்தது. 10 படம் நடிச்ச பாலிவுட் ஹீரோ கூட இப்படி பேசிருக்க மாட்டார். ஆனால் ரூட்டு தலைனா என்னன்னு தெரியாது உனக்குல? தெரியாதுங்க, சுத்தமாக தெரியாது. அதுக்கப்புறமா கற்றுக்கிட்டேன் நான். இப்போ படத்தில் ஒரு 2 வருஷம் நடிச்ச ஒரு பையனுக்கே ரூட்டு தலை என்னன்னு தெரியல. நீங்கள் என்ன கேரக்டர் பண்ணியிருக்கீங்க பிரதர்? இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்களா? நடிச்சிருக்கேன். என் பேர் வந்து ஹரிகிருஷ்ணன். இந்த படத்தில் வந்து வில்லேஜ் கேரக்டரில் வந்து நான் வந்து ஹீரோக்கு ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ரூட்டு தலைன்னு பார்த்தா என்னோட காலேஜ் லைஃப்பில் நான் பண்ணியிருக்கேன். நான் ரூட்டு தலைனா ஃபுல்லாக பாட்டு பாடிட்டு போயிட்டு ஃபுல்லாக ஜாலியாக எல்லோரும் கலாச்சிட்டு போவோம். ஆனால் ரூட்டு தலைன்றது பார்த்தீங்கன்னா எங்கள் படம் மூலியமாக பார்த்தீங்கன்னா ரூட்டு தலைன்றது எல்லா இடத்துல ரூட்டு தலை இருக்காங்க. இப்போ எங்கள் படத்துலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் டேரக்டர் ரூட்டு தலை. எங்களுக்கு ரூட்டு தலை அப்படின்னா வந்து இப்போ வந்து சென்னையில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிற பசங்க இப்போ ஒரு ஆவடியிலேருந்து பச்சைபாசுக்கு ஒரு ரூட் இருக்குன்னா 24C வந்து போவோம். அந்த 24Cயில் போகிற அந்த ஆவடி சுற்றி இருக்கிற பசங்க எல்லாமே வந்து அந்த பஸ்ஸில் ஏறி தான் போவானுங்க. காலையில் ஒரு 8:30 மணிக்கு போகிறாங்கன்னா அந்த ஒரு 100 பேர் 150 பசங்க இருப்பானுங்க. அந்த பசங்களுக்கு ஒட்டுமொத்த பசங்களுக்கும் ஒரு தலைவன் இருப்பான். அவன் பேர் வந்து ரூட்டு தலைன்னு சொல்லுவாங்க. ரூட்டு தலைன்றது வந்து பஸ் சீன் பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜாய் பண்ணுற லைஃப். அது ஒரு காலேஜில் வந்து கிடைக்காது திருப்பியும். அதுக்காக காலேஜ் படிக்கணும். நம்ம காலேஜ் பார்த்தீங்கன்னா 10,232 வாட்டி சொல்லியிருக்கேன் அந்த பையன். ஆனால் சத்தியமான ரூட்டு தலைனா என்ன நீங்க சொன்னதுலேருந்து புரியல. நிஜமாலே ரூட்டு தலையாக இருக்கிற நிறைய கேண்டிடேட் கேமராமேன் அப்படியே திருப்புங்களேன் இந்த பக்கம் இருக்கிறாங்க. பழைய ரூட்டு தலை ஒருத்தர் அங்கே நிற்கிறாரு. ஸோ இத்தனை ரூட்டு தலைகளோட நம்ம ரூட்டு தலைனா என்ன, அவங்களோட தொண்டுகள் சமுதாயத்துக்கு என்ன அப்படின்ற பல விஷயங்கள் பார்க்க போகிறோம். அவனோட ரோல் என்னன்னா வந்து ரூட்டுக்காக யார் நல்லா பாடுபடுறாங்களோ அவங்க தான் ரூட்டு தலை. ரூட்டு தலைன்னா என்ன தெரியுமா? பழைய தலை. பொதுவாக ரூட்டு தலைன்னா பசங்களெல்லாம் அடியும் பற்றி மொக்க பண்ணி பஸ்ஸை பெரம்பூர்லேருந்து காலேஜ் வரைக்கும் கொண்டு வருது, அதுதான் ரூட்டு தலை. இந்த ரூட்டு தலை அப்படின்ற மேட்டர் வந்து இந்த அட்டகத்தி படத்தில் ஏதோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களா? பஸ்ஸில் ஃபுட்பால் அடிக்கிற பசங்களில் யாரோ ஒரு தலை இருக்கிறாங்க. அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் நடிச்ச இந்த ஜிங்கா புங்கா பாய்ஸ் கிட்ட கேட்டால் தெரியல. இப்போ IIT JEEE எக்ஸாம் எழுதுகிற கேண்டிடேட்ஸ் பக்கத்தில் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. இவங்க கிட்ட தான் கேட்க வரோம். தம்பி உன் பேர் என்ன? ஜெகன். எனக்கு டெஃபினிஷன் 2 லைன்ஸில் ரூட்டு தலைகை வரைக அப்படின்னா என்ன சொல்லுவேன்? ரூட் தலைனா கெத்து. ஓகே, என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ்? ரூட்டு தலை காலங்காலத்தாலேருந்து சாயங்காலம் திரும்பி வீட்டுக்கு வரைக்கும் என்ன பண்ணுவார்? பசங்களை கரெக்டாக பார்த்துப்பாங்க. என்ன கார்பரேஷன் ஸ்கூல் ஆயா மாதிரி சொல்கிறேன்? கரெக்டாக பார்த்துப்பாங்கன்னா ஜாலி இருக்கும். பாட்டு பாடின்னு நல்லா டான்ஸ் ஆடின்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்குதான் எங்கள் ரூட்டுக்கே வரோம். ஸோ 10th போகும்போது 11th 12th பசங்கள்லாம் வந்து ஃபுட்பால் அடிச்சுட்டு போவானுங்க. எங்களுக்குலாம் அவங்க தான் ஹீரோ. எப்படி மச்சான் ஒரு கையிலேயே தொங்குறானுங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்போம். அப்போ வந்து நானும் 11th வந்தோடனே எனக்கும் கிளாஸ் எடுத்தாங்க. இந்த அவதாரிலலாம் வந்து அந்த பறவை எப்படி பறக்குதுன்னு கிளாஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி எனக்கும் ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. உனக்கும் வயசு வந்துருச்சு, இனிமேல் நீயும் ஃபுட்பால் அடிக்கலாம் அப்படின்னு ஒரு தகுதியை கொடுத்து வா வச்சான்னு கூப்பிட்டு போனாங்க. எல்லாமே இருக்கும் எங்கள் ரூட்டில். ரூட்டு தலையா உங்கள் டீமோட ஒரு பாட்டு பாடி அங்கே டிவி பார்த்துங்கிற நிறைய பேர் குதுகலிக்கணும், எதாவது பண்ணிங்களேன்? ரூட்டுக்குள்ள எங்களை சைட் அடிக்கும் பொம்பளை சே 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 பொண்ணுங்கெல்லாம் காதலே பண்ணிடாத நம்மள சே 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 சே. ஆனந்த் வைத்தியநாதனே ஆட்டோகிராஃப் போட்டு பாராட்டுற அளவுக்கு பாடிடுறீங்க. ஃபென்டாஸ்டிக் ரூட்டு தலை. கமங்க வண்டி உங்களுக்கு லைட்டாக வர மாட்டேங்குது. ஆனால் தம்பி உன்னோட விப்ராட்டோ சூப்பராக இருந்தது. இந்த பாட்டில் யார் எழுதுவா? கவிஞர்கள் யார்? எங்கள் சீனியர் தான் கவிஞர், மியூசிக் டைரக்டர் எல்லாம் அவங்க தான். ரூட்னாலே காலேஜில் ஒரு கெத்து. அது ரூட்டு தலைனாலே முக்கியமான வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அவங்கள பாதுகாத்து கூட்டு போகிறது. யாரா இருந்தாலும் நம்மளுக்கு என்ன பயமா, நம்ம இப்படி தானே வாழ்ந்து வரோம் பச்சை பாத்து சுயமா.
நான் பிரசிடென்சி காலேஜில் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கேன். எங்கள் காலேஜில் மொத்தம் ஒரு 12 ரூட் இருக்கும். ஒரு 29 ரூட்டு தலை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன். சரியாக 9 மணி தொடங்கிடுவோம் கானா, நந்தனா போற மாதிரி கொண்டு இருத்த சொல்ல வேணாம், இது நந்தன மாற்று கானா. இந்த ரூட்டு தலை நீ வந்து ஜாலியாக இருப்பீங்க, நீங்களாம் பாட்டு பாடுவீங்க, கலாய்ப்பீங்க, பஸ்ஸை டபால் டிபில்னு அடிப்பீங்க. ஆனால் மயிலாப்பூர்லேருந்து மிஸ்டர் ரங்கநாதன் அங்கிள் ஒரு கேள்விக்காக சொன்னார், நீங்கள் ரூட்டு தலையாக இது மாதிரி பண்ணுறதுலாம் பொதுமக்களுக்கு இடிவிராய் அப்படின்ற மாதிரி மூஞ்சி சுணுக்கிறவங்களாம் என்ன எப்படி டீல் பண்ணுவீங்க? அதை கண்டிப்பாக அந்த மாதிரி நிறைய நடக்கும், பஸ்ஸில் டெய்லியும் நடக்கும். அதெல்லாம் நான் பண்ணுவோம், அவங்கள மனசை டச் பண்ணுற மாதிரி சில பாட்டு பாடுவோம். அவங்க வந்து அந்த நேரத்தில் சிரிச்சுட்டு கிளாப் பண்ணிட்டு கண்டிப்பாக நிறைய சிரிச்சுட்டு என்கரேஜ் பண்ணிட்டு கூட போயிருக்காங்க. என்கரேஜ் பண்ணிட்டு கலாம் மாஸ்டர் மாதிரி சிப்படா அப்படின்னு இருக்காங்களா? இல்லை நல்லாவே என்கரேஜ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓ, அது மாதிரி ஏதாவது மனசை டச் பண்ணுற ஒரு பாட்டு பாடுங்க. கண்டிப்பாக. தாய்க்கு ஒரு கோவில கட்டி கும்பிட வேணும் நாமடா, எவ்வளோ பெட்ட பொண்ணுக்கு அலையிறது ஏனடா, தன்னுடைய ரத்தத்தையே பாலாக கொடுத்தவ, இரவும் பகலும் நம்மள பொட்டி பொட்டி வளர்த்தவ, வேணா நண்பா வேணா இந்த பொண்ணை நினைக்க வேணா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட்டகத்தி ரூட்டு தலையில் ஒரே ஒரு ரூட்டை மட்டும் பார்த்துருக்கோம். என்ன ரூட்டு 23C நந்தன ஆர்ட்ஸ் பசங்களாம் பேசுகிறானுங்க. ஆனால் இதே மாதிரி எல்லா காலேஜுக்கும் ஒரு ரூட் இருக்குது. அந்த காலேஜ் ரூட்டு பசங்க MTC பஸ்ஸில் என்ன மாதிரி கலாட்டாலாம் பண்ணுவாங்க, அவங்களோட லைஃப்பில் இந்த பஸ் எவ்வளோ முக்கியமாக, இந்த ரூட் எவ்வளோ முக்கியமாக விளையாடுது அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். என் பேர் சரவணா, ரூட்டு தலை 24C ரூட்டு ஆவடி. நான் வந்து BA தமிழ் இலக்கியம். பார்த்தீங்கன்னா ரூட்டு தலைன்னா நான் சொல்லட்டுமா, ரூட் தலைனா நான் எனக்கே தெரியல, இருந்தாலும் நான் தான் ரூட்டு தலை. ரூட்டை மெயின்டைன் பண்ணோம். ரூட்டை மெயின்டைன் பண்ணோமா எப்படி, ரூட்டை மெயின்டைன் டெய்லி சோறு போடுறது கிடையாது. பசங்களுக்கு பிரச்சனைனா ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறோம் தான் ரூட்டு தலை. கெத்தாக போய் நிற்போம், அச்சா விட வாங்கினு பசங்க எதிரா விட வர அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணேன். அப்போ ரூட்டு தலையை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா என்ன விஷயம்னா, ரூட்டு தலை லவ் பண்ணுவாப்பில், ஆனால் அண்ணின்னு வாங்க பசங்களாம், அவ்வளோதான் விஷயம். ரூட்டு தலை ரூட்டு மாறுது, சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் இயரில் நல்லா இது ஜாலி பண்ணுறாங்களோ அவங்கள ரூட்டு தலையாக போட்டாங்க. என்ன அதே மாதிரி தான் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயரில் வந்து நான் ஜாலி பண்ணேன், அதனால தான் என்னையும் போட்டாங்க. இப்போது எனக்கு முன்னாடி வந்து எனக்கு பின்னாடி வர பசங்களுக்கு வந்து இவங்க தான் பாப்பா. நல்லா பாக்குது மச்சு, ரொம்ப சீரியஸா லவ் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஃபுட்பால் அடிக்கிறதுலாம் நான் ஒரு கிங்குடா. ரூட்டு தலைனா என்னன்னா பசங்க உயிரே கொடுக்கணும், அதான் ரூட்டு தலை. இப்போ என்னென்னா ரூட்டு தலை என்னென்னா எங்கள் சீனியரு ஜூனியரு அந்த ஒரு இது இல்லாமல் நல்லா பழகுவாங்க, ஜாலியாக பழகுவாங்க. ஜூனியர்கிட்டையும் நல்லா சகலமாக பழகுவாங்க, அதான் ரூட்டு தலை. அதே மாதிரி ரூட்டு தலை எந்த விஷயத்துலையும் குறைய சொல்ல முடியாது. எங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா கூட டப்புன்னு செய்வாங்க. நான் ரூட்டை பற்றி என்ன சொல்ல போகிறேன்னா, ரூட்டு தலைனா ஒரு ஜாலியாக இருக்கணும். அரசியல்வாதிக்கு ஒரு கூட்டத்துக்கு ஒரு தலைவர் இருப்பான், அவன் தலைன்ற மாதிரி. போலீஸ் கூட்டத்தில் ஒரு முக்கியமான ஆஃபீஸர் இருப்பார், அவர் ஒரு தலை. அது மாதிரி எங்கள் ரூட்டில் எல்லாரையும் வச்சு மேனேஜ் பண்ணுறது தான் ரூட்டு தலை. ரூட்லேருந்து ஜாலியாக இருக்கணும், அதில் வர நஷ்டம் எல்லாத்தையும் அவர் தான் சம்மந்தப்படுவார். ரூட்டு தலைனா என்ன, ஜாலி, அவ்வளோதான்.
தலைன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஒரு ஃப்ரெண்டு நம்ம கூட ஒருத்தன் அவங்க அப்பா அம்மா இருந்துட்டா கூட, தாத்தா பாட்டி இருந்துட்டா கூட, நம்ம ரூட்டு பசங்களாம் கூட்டுக்கிட்டு ஒரு மாடி எடுத்துகிட்டு போடுவோங்க. அது ஒன்று. அவனுக்கு ஏன்னா ஒரு பிரச்சனை, பஸ்ஸில் வரான், கீழே ஊன்ட்டான், அது என்ன தூக்கின்னு போய் ஹாஸ்பிட்டலில் கூட்டு நைட்டு 10 மணி ஆனாலும் கூட்டு வீட்டில் சேர்த்து ரூட்டு தலையோட ஒரு கடமை. எனக்கு செம்ம ஆச்சரியம் வந்து அந்த பஸ்ஸை வந்து ஏதோ பொண்டாட்டியை பார்த்துக்கிற மாதிரி ரொம்ப பயங்கர பாசத்தோட பார்த்துக்கிட்டு காலகாலத்தில் அதில் ஏறல அப்படின்னாலே ஒரு பையன் கதறி எழுதி ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ் சோடா எல்லாம் செலவாயிட்டு இருக்குது. ஃபுட்போர்ட் அடிக்கிறதுலாம் நான் ஒரு கிங்கடா. வெறும் பசங்களோட ஜாலியாகவே கொண்டு போகாமல் சீரியஸான விஷயங்களும் யோசிச்சு உள்ள வச்சிருக்காரு. அது ஹியூமர்லேயே கொண்டு போயிட்டாரு. பட் படம் பார்க்குறப்ப நம்மளால் அழகாக ரிலேட் பண்ணிக்க முடியும். அந்த வயசில் நம்ம கடந்து வந்தப்போ நமக்கு இருந்த சிந்தனைகள் எவ்வளோ டிஸ்ட்ராக்டடாக இருந்தோங்கிற விஷயம் எல்லாமே கேப்சர் பண்ணியிருந்தாரு. ரூல்ஸை மதிக்கிற மீட்டரே இல்லாத ஒரு ஆட்டோவில் உட்காந்து பேசினுக்கிறேன். அட்டகத்தி ரூட்டு தலை யார் அப்படின்ற ஒரு ஃபென்டாஸ்டிக் தேடுதலில் நம்ம செலிபிரிட்டிஸ், அதாவது சினிமாவில் இருக்கிற நட்சத்திரங்கள் அட்டகத்தினா என்னன்னு தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. அவங்க வாழ்க்கையில் இது மாதிரி யாராவது ஒரு கேரக்டர் மீட் பண்ணியிருக்காங்களா, இல்லை அவங்களே வந்து ஒரு அட்டகத்தி தானா டகுல் டுகுல் வாட்சாக கொடுத்துருக்காங்களா அப்படின்ற பல ஐட்டங்கள்லாம் பல நட்சத்திரங்கள் உங்களால் சொல்ல போகிறாங்க. இதோ முதல் நட்சத்திரம் அந்த பக்கம் பாருங்கள், அவர் தான். சென்னை பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற பசங்க எப்படி இருக்காங்க, அவங்க எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க. காலேஜ் படிக்கும்போது அவங்க எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க, அவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு பதிவு. அதில் ஹீரோட கேரக்டர், அந்த பையன் வந்து எப்படி வந்து 5 பொண்ணுங்களை மாஞ்சு லவ் பண்ணுறான், அவனோட வாழ்க்கை எப்படி போகுதுங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக ஹியூமராகவே கொண்டு போயிருக்காரு. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து இந்த படத்தோட லாஸ்ட் சீன் வரைக்கும் நான் சிரிச்சுட்டே இருந்தேன். பஸ்ஸுக்குள்ள ஒரு லைஃப் இருக்கும், அதுக்குள்ள ஒரு லவ் இருக்கும். ஸோ அதை வந்து இந்த படத்தில் அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப லைவாக இருக்குது. ஒரு சென்னை நோண்டி பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, அவ்வளோ லைவாக அந்த படம் ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த படம். அட்டகத்தி அப்படின்னா என்னன்னு எல்லாருமே கேட்டாங்க. அப்போ அதுக்கு அவங்க கொடுக்குற விளக்கமும் சூப்பராக ஃபீலாக விடுறவன், ரீல் சுற்றுறவன், இந்த மீனிங் அந்த டைட்டிலே செம்மையாக இருந்தேன். படமும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ஏன் நம்ம சோர்ந்து போகணும், ஏன் சோகமாக இருக்கணும், ஏன் அடுத்தது ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த கருத்தை ரொம்ப ஜாலியாக சொல்கிற ஒரு படம் தான் இந்த அட்டகத்தி. அட்டகத்தினா மொக்க பீஸு, டம்மி பீஸு, வேஸ்ட்டு. அட்டகத்தில் வச்சு எதுவும் பண்ண முடியாது. தெரியல என்னன்னு. சினிமாவில் இருக்கிறது வந்து அட்டகத்திங்க. அட்டகத்தின்னா என்ன சொல்லணும்னா வயிற்று இல்லாமல் இருக்கான், வாயில வடை சொல்லுவான் தான். உதாரண பசங்க தான் சும்மா ஊனு கத்துவான். அட்டகத்தின்னா அந்த ஆட்சியில் செய்யுது எஜமான கட்சியாக தான் இது. அவங்க ஒரு 33 பேர் 32 பேர் வந்தானுங்க. 32 பேர் ஒரே டைமில் நின்று செய்கிற அளவுக்கு நம்ம பெறால் இல்லை. சரி 5 பேராக நிற்க வச்சேன், வாங்கடா செய்யலாம் வாங்கடான்ட்டேன். ஃபஸ்ட்டு 5 பேர் வந்தால் முடிச்சிட்டேன். 5 அப்படியே இன்ட்டு டிவைடட் பை 6 30 ஆயிடுச்சு. கட்சியில் 2 நின்று செஞ்சேன், அவனும் காலி. 32 மட்டை அப்படியே போன ரூட்டு பிடிச்சான். பஸ் எடுத்து 1/2 hour விடாமல் வாசித்தேன். கவர்மெண்ட்லேருந்து ஒரு அவார்டு ரூட்டு தலை ஆஃப் 2012 அப்படின்னு கொடுத்து கலக்குனாங்க பாரு என்ன. ஃபுட்போர்ட் அடிக்கிறதுலாம் நான் ஒரு கிங்கடா. உடல கொயின் கேட்டுக்கலாம் மச்சான் உனக்கு. ஆசை ஓர் புல்வெளி, அதில் ஆண் பெண் இரு பனித்துளி, பூமீது தூங்கிடும் ஒரு பூங்காற்று போலவே ஓரிங்காரமே. பயங்கர சுத்தமான ஒரு கடையில் நின்றுக்கிறேன். எந்த ஏரியா அப்படின்னா நம்ம நார்த் சென்னையில் இருக்கிற பாட்டிமா. உங்கள் பேர் என்ன? என் பேர் கமலா. கமலாவா? எங்கள் அம்மா பேர் கமலா தான் பாட்டிமா. இவர் அம்மா கம் பாட்டி. யுவர் தோடி இஸ் மினி திங். பயங்கர வசதிக்கார கடைக்காரராக இருக்கீங்களா? தங்கம்மா? தங்கம் தான். ஓகே. பாட்டிமா அந்த காலத்துலேருந்து ஒரு பெரிய தொழிலதிபராகி அம்பானி அத்தை பொண்ணு மாதிரி நீங்கள் இந்த கடை வச்சிருக்காங்க. நார்த் சென்னையிலேருந்து எதுக்கு பேசுனீங்க அப்படின்னு பார்த்தாங்க. அட்டகத்தி ரூட்டு தலைன்னு ஒரு ப்ரோக்ராம் பாட்டி. அட்டகத்தின்னு ஒரு படம் வருது, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னும் கேள்விப்படல. அந்த காலத்தில் தாத்தா ஃபுட்போர்ட் வச்சு எப்படி உங்களை உசார் பண்ணார்? ஜகில் ஜிகில் பாச்சா ஒரே ரொமான்டிக் பாட்டி வைக்கப்படுறாங்க. ஸோ இந்த படம் வந்து ஃபுல்லாகவே நார்த் சென்னையில் எப்படி இருக்கிறாங்க, அவங்களாம் வந்து யோ டூட் ஆஃப் த மந்த் அப்படின்லாம் சொல்லிட்டு பார்ட்டிக்கு போகிற கைஸ் கிடையாது. பஸ்ஸு, அவங்க ஏரியாவில் இருக்கிற பசங்க, அவங்க ஏரியாவில் இருக்கிற ஃபிகரு அப்படின்றது தான் அவங்க வாழ்க்கையே. ஸோ அதனால தான் நார்த் சென்னை, ஐனாவரம், பெரம்பூர், வில்லிவாக்கம், சேராட்டோ ரூட் மாதிரி சொல்லுறேன். இந்த ஏரியாவிலேருந்து இந்த ப்ரோக்ராம் நடக்க போகுது. அட்டகத்தினா என்னது, ரூட்டு தலைனா யார் அப்படின்ற பல ஐட்டங்கள்லாம் உங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. கேமராமேன் ரொம்ப ஜூம் பண்ணி மூக்கு எத்துனாதீங்க. பாட்டி மூக்கில் போயிட்டு அந்த தங்க மூக்கு குத்தியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பாட்டி சிரிங்க, நம்ம எல்லாருக்கும் டாட்டா சொல்லலாம். தீபிகா படுக்கோனே யூஆர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சென்னை, வட சென்னைன்றதும் வந்து ஒரு
ஒரு மெட்ரோபாலி கிடையாது, அதுவும் வந்து பல கிராமங்கள் சேர்ந்த ஒரு பகுதி தான். அதை வந்து சரியாக யாருமே கேப்சர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த ஃபிலிம் வந்து அதை கேப்சர் பண்ணியிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நார்த் மெட்ராஸ்னால் எல்லாருமே வில்லன்ஸ் கிடையாது சார், நல்லவங்களாம் கூட இருக்காங்க. இது வந்து அந்த மாதிரி நல்லவங்களோட கதை. இது சி லவ்ன்றது ஒரு தனி ஃபீல். திவ்யா நதியா அப்படியே வெட்டணும் மச்சி, அவனை லவ் பண்றல அதான் பாக்குறீங்க, நல்லா பாக்குது மச்சி. இனிமேல் எவ பின்னாடி போக போறதில்ல, இந்த லவ்வே வேணாம் மச்சான். வெகுஜன ரசனையோட எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு படமாக நிச்சயமாக இருக்கும். அதனால தான் வந்து ஸ்டுடியோ கிரீன் நிறுவனமும் இந்த படத்தை வாங்கிட்டு தமிழக அளவில் மிகப்பெரிய அளவில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சுட்ருக்காங்க. நார்மலாக இப்போலாம் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து டீசர் வெளியீடு அப்படின்வாங்க, அதுக்கப்புறம் ஒரே ஒரு சீன் வெளியீடு, அதுக்கப்புறம் ஒரு பாட்டு வெளியீடு, ஒரு லைன் வெளியீடுன்னு சொல்லிட்டு ஒரு 450 ஃபங்க்ஷன் வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் ட்ரெய்லரே வரும். ஆனால் அட்டகத்தி படத்தோட எக்ஸ்க்ளூசிவ் ட்ரெய்லர் ஆகஸ்ட் 15 ஸ்டுடியோ கிரீன் வழங்கும் இந்த அட்டகத்தி ரிலீஸ் ஆக போகுது. அதோட ட்ரெய்லரை இப்போ நீங்கள் விஜய் டிவியில் பார்க்க போகிறீங்க, எந்த ஃபங்க்ஷனுமே வச்சுக்காம. ஃபுட்பால் அடிக்கிறதுலாம் நான் ஒரு கிங்குடா. உடல கோயின் கேட்டுக்கலாம் மச்சான் அவனுக்கு. ஸோ இந்த பசங்க அப்படியே இந்த பஸ்ஸை அப்படியே போற்றி பாடுறதுக்காக அட்டகத்தி 10லேருந்து ரூட்டு தலை அப்படின்ற ஒரு பாட்டு வந்துனே இருக்குது. இந்த ரூட்டுக்காகலாம் யாருமே இதுக்கு முன்னாடி பாட்டு போட்டுருவாங்கன்னு தெரியல. ஃபிகருக்காக நிறைய பாட்டுலாம் வந்திருக்கும். ஸோ அந்த பாட்டு நீங்கள் பாருங்கள். நான் இப்போ வந்து போயிட்டு இன்னொரு வாட்டி உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் திஸ் இஸ் பாலாஜி சேயிங் டாடா பாபாய். 2010 என் பஸ் வந்துருச்சு, அப்படியே ஏற வேண்டியதான்.